இந்த கிரியாட்டின் அளவு ஜாஸ்தி ஆகிறதுனால இன்னைக்கு நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கிட்னி டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? சரி, என்னைக்காவது ஒரு நாளாவது யோசித்து பார்த்தீங்களா? நான் இன்சுலினும் ஒழுங்காக போட்டுட்ருக்கேன், சுகர் மாத்திரையும் ஒழுங்காக போட்டுட்ருக்கேன். அப்படி போட்ட பிறகு கூட, ஒழுங்காக போட்ட பிறகு கூட ஏன் எனக்கு கிரியாட்டின் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு அப்படின்னு என்னைக்காவது யோசித்து பார்த்தீங்களா? சொல்லுங்க. மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், இந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? ரொம்ப ஆபத்தானதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் கிட்னியை பாதிச்சு என்ன ஆகுது? கிரியாட்டின் அளவு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. அது மட்டும் சொல்லல, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணுறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா? பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அந்த புத்தகம் சொல்கிறது பேலன்ஸ் டயட்டை தான் சொல்லுது. ஸோ நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா, என்ன ஆகும்? கிரியாட்டின் அளவு படிப்படியாக குறையும் அப்படின்னு யார் சொன்னா? இந்த புத்தகம் சொல்லிச்சு. புரிஞ்சா இல்லையா? உங்களுக்கு பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கால் பண்ணி பேசுங்க, இல்லைன்னா கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்க, ரிப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே.